இப்பாராயண மகிமை. ஸ்ரீ சாயி கூறினார், எனது சரித்திரத்தை பாடுதலே உனக்கு நன்மை அளிப்பது. பக்தியோடு எனது லீலைகள், சக்திகள், குணங்கள் மற்றும் மேன்மையை பற்றி பாடுபவர்களை நான் எல்லா விதத்திலும் காப்பேன். பக்தி ஸ்ரத்தையோடு என்னை பற்றி கொண்ட பக்தர்களுக்கு எனது சரித்திரத்தை பாராயணம் செய்வதால் மகிழ்ச்சி ஏற்படுவதென்பது இயற்கையே. என் சொற்களை நம்பிக்கையுடன் என்னை புகழ்ந்து எனது லீலைகளை பாடுபவர்களுக்கு பூரணமான ஆனந்தத்தையும் சாந்தியையும் அருளுகிறேன். நம்பிக்கையுடன் என்னை புகழ்ந்து பாடி என்னை பூரணமாக சரணடைந்து எப்போதும் என்னை நினைத்து தியானிப்பவர்களுக்கு மோட்சம் அளிப்பதே எனது விரதம். என் லீலைகளையும் என் சரிதத்தையும் நினைவிற்கொண்டு என்னையே தியானம் செய்து என் மீது பக்தி கொண்டு நாமம் ஜபிப்பவர்களுக்கு இந்திரிய விஷயங்களில் பற்று எவ்வாறு இருக்க முடியும்? எனது சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எவரையும் சாவிலிருந்து கூட காப்பேன். அவனுக்கு நோய் குணமாகும். பக்தி ஸ்ரத்தையுடன் எனது சரித்திரத்தை சிரவணம் செய்து அதையே மனனம் செய்தால் உனக்கு சாந்தி ஏற்படும். தேகமே நான் என்ற எண்ணமும் துவைத்த திருஷ்டியும் ஒழிந்து போகும். ஒருமுகமான முழுமையான பக்தியால் சித்தம் முழுவதும் தெய்வீக சக்தி மண்டலமாகிறது. சாயி சச்சரித்ரா. சரித்திரத்தை பாராயணம் செய்வதற்கு பாபா எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தார் என்பதை மேற்கூறிய சொற்களிலிருந்து நாம் அறியலாம். தவிர இந்த புத்தகத்தை பாராயணம் செய்தவர்களை பாபா எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்பதை கூட பின்வரும் பக்தர்களின் அனுபவங்கள் நிரூபிக்கின்றன. அன்று 1985 ஜனவரி 20 ஸ்ரீ சாயியின் வாழ்க்கை சரிதத்தை 3 சப்தாக பாராயணங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து முதல் சப்தாகத்தை முடித்து பாபாவுக்கு நைவேத்தியம் அளித்து ஆரத்தி செய்து ₹2.20 தட்சிணை ₹2.25 தட்சிணை சமர்ப்பித்தேன். 2வது சப்தாகத்தை ஆரம்பித்து ஸ்ரீ சாயி பாபா, நீ நிஜமாகவே எனது பூஜை பாராயணத்தால் திருப்தி அடைந்தார் என்றால் எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். அன்றிரவு 7:30 மணி சமயத்தில் என் மகன் என் அருகே ஓடி வந்து, ஸ்ரீ சாயி நம் வீட்டுக்கு வந்தார். 7 மணி அளவில் சாயியைப் போலவே தலைக்கட்டு மற்றும் உடை அணிந்த ஒருவர் வந்து உங்கள் பெயரை சொல்லி அழைத்து அம்மாவிடம் இருக்கிறாரா என்று கேட்டார். நான் நீங்கள் இன்னும் வரவில்லை என்று கூறினேன். அவர் என்னை பார்த்து, வா ஸ்ரீனிவாசா, பயம் எதற்கு என்றார். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், எனக்கு உன் பெயர், உன் தந்தை பெயர் கூட தெரியும் என்றார். அம்மாவிடம், நான் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். உன் கணவன் பூஜை செய்து பாபா படத்தின் அருகில் வைத்த தட்சிணை ₹2.25 எடுத்து கொண்டு வா என்றார். கொண்டு வந்து கொடுத்தபோது எடுத்துக்கொண்டு, எதற்காக என்னை எப்போதும் நிந்திக்கிறாய்? உன் கணவர் வந்தவுடன் நான் வந்து போனேன் என்று சொல் என்றாள். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது, நான் வந்து போனேன் என்று சொல், உன் தந்தை தெரிந்து கொள்வார் என்று கூறி ஆசீர்வதித்துவிட்டு போய்விட்டார் என்றார். நான் பிரார்த்தித்தபடி பாபா தரிசனம் அளித்து குறிப்பு காட்டி விட்டார். டி. பிரபாகர் ராவ். ஸ்ரீ பரத்வாஜா அவர்கள் எழுதிய ஸ்ரீ சாயி லீலாமிருதம் முழுதும் படித்து முடிக்கும் முன்னமையே மனது மிகவும் சாந்தி பெற்றது. தெலுங்கில் இதுவரை அதே போன்ற புஸ்தகம் வெளிவரவில்லை. சோடப்பா, சோமலாபுரம். எனக்கு 1981 பிப்ரவரி மாதம் 5 ஒரு கனவு ஏற்பட்டது. நான் ஷிரடிக்கு சென்றேன். வெள்ளை நிற கப்னி அணிந்து பத்மாசனத்தில் பாபா ஒரு வெரந்தாவில் அமர்ந்துள்ளார். அவரது பின்னே துணி உள்ளது. நான் தட்சிணை கொடுப்பதற்காக சட்டை பையில் கையை நுழைந்த போது 25 பைசா நாணயம் வந்தது. 10 பைசா நாணயத்துக்காக மறுபடியும் சட்டை பையில் தேடிய போது மீண்டும் 25 பைசா நாணயமே வந்தது. அதை துணி அருகில் வைத்தவுடனே, வா கொஞ்சம் நடந்துவிட்டு வருவோம் என்று என்னை தெருவுக்கு அழைத்து சென்றார். அங்கு கொஞ்ச நேரம் பேசிய பிறகு நான் ஸ்ரீ சாயி லீலாமிருதம் பாராயணம் செய்யலாமா என்று கேட்டேன். அவர் செய் என்னுமாறு தலை அசைத்தார். அடுத்த கணமே அவரது உடைகள் காவி கலராக மாறின. எனக்கு விழிப்பு ஏற்பட்டது. அப்போது நினைவுக்கு வந்தது, ஸ்ரீ சாயி லீலாமிருதத்தில் 25 பக்கம் மட்டுமே படித்துவிட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் நிறுத்திவிட்டேன். பின்னர் அந்த விஷயம் மறந்துவிட்டேன். இந்த புத்தகத்தை பாராயணம் செய்தால் ஷிரடியில் பாபாவுக்கு தட்சிணை செலுத்திய பிறகு தட்சிணை செலுத்தியதற்கு ஈடாகும் என்று தெரிந்து கொண்டேன். கே. ஸ்ரீனிவாசராவ், அல்லூர்.
காமேஸ்வரம்மா ஒங்கோல் தனக்கு தெரிந்தவரிடமிருந்து ஸ்ரீ சாயில் ஈலாமிருதம் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிரத்தையாக பாராயணம் செய்தார். சில காலமாக அவருக்கு மயக்கம், முதுகுவலி முதலியவை ஏற்பட்டு எந்தவித சிகிச்சைக்கும் கட்டுப்படவில்லை. அவற்றை குணப்படுத்த வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு பாராயணம் செய்து வரும்போது ஒரு நாள் இரவு சாயி டாக்டர் குருவில் கனவில் காட்சி அளித்து ஊசி போட்டார். அந்த வலியால் கண் விழித்த காமேஸ்வரம்மா கையில் ஊசி போட்ட அடையாளம் தெளிவாக இருப்பதை கண்டார். உடனே அவரது நோய் குணமாயிற்று. எனவே மேலும் பக்தியோடு அவர் பாராயணம் செய்து வருகையில் தியானத்தில் அமர்ந்தவுடனே ஷிரடியில் சாயிக்கு எதிரில் உட்கார்ந்திருப்பதைப் போல உணர்வு ஏற்பட்டு வெளியுலக உணர்வு இழந்து 5-6 மணி நேரம் உட்கார்ந்திருப்பார். அவருக்கு இன்னும் எவ்வளவோ அனுபவங்கள் ஏற்பட்டன. 3/9/1986 அன்று இரவு அவரது கனவில் 2 பாம்பாட்டிகள் அவரது வாயில் முன்பு நின்று அவரை பயமுறுத்தினர். அப்போது வெள்ளை நிற வேஷ்டி கட்டி கொண்ட எதிர் வீட்டு முஸ்லிம் இளைஞன் வந்து அவர்களை உருது மொழியில் திட்டி துரத்தி விட்டான். மறுநாள் வியாழனன்று மாலை அந்த இளைஞன் அவர் வீட்டுக்கு வந்தபோது தமது கனவை பற்றி கூறினார். சாயியே அவ்வாறு தரிசனமளித்து ஆபத்தை நீக்கியிருப்பார் என்று அவன் கூறினான். அன்றிரவு அவரது கனவில் ஒரு எருமைக்கடா பயங்கரமான 4 கருப்பு மனிதர்கள் தோன்றி அவரது கழுத்தில் கயிற்றால் கட்டி இழுத்தார்கள். அவர் பயத்தால் அலறிவிட்டு தூங்கி போனார். மீண்டும் அவர்கள் 4 அவரது கட்டிலை சுற்றி வருவதைப் போல் கனவு ஏற்பட்டது. அப்போது வெண்ணிறை ஆடை அணிந்த வேறொருவர் அவர்களை திட்டி துரத்தி விட்டனர். அவருக்கு விழிப்பு ஏற்பட்டு கட்டிலிருந்து இறங்குகையில் இடது காலுக்கடியில் மிருதுவாக ஏதோ தட்டுப்பட்டது. காலை இழுத்து பக்கத்தில் வைப்பதற்கு முன் ஒரு பாம்பு படமெடுத்து புஷ் என்று சீறி காலில் கடித்துவிட்டு சராசரவென்று போய்விட்டது. சிறிது நேரத்தில் அவரது உடல் குளிர்ந்தது. உயர்வை ஏற்பட்டு இதயம் கனத்தது. சிலர் ஓடிப்போய் பாம்பு நரசையாவுக்கு போன் செய்தார்கள். சிலர் அவரை டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றார்கள். அவர் என்னை சாயி படத்தருகில் பாயி மீது படுக்க வைத்து பஜனை செய்யுங்கள். எனக்கு சாயியே திக்கு. நான் டாக்டரிடம் வரமாட்டேன். எனக்கு எது நிகழவிருக்கிறதோ அது நிகழும் என்றார். படிப்படியாக அவருக்கு வெடியுணர்வு குறைந்து கொண்டு வந்து வாயிலிருந்து நுரை வர ஆரம்பித்தது. அப்போது திடீரென்று அந்த இடம் பரிமளமான வாசனையால் நிறைந்தது. சிறிது நேரத்தில் அவருக்கு பிரக்ஞை திரும்பியது. விரைவில் அவர் குணமடைந்தார். ஜே.வி. சுப்பையா, ஒங்கோல். முதலில் எனக்கு பாபாவின் மேல் நம்பிக்கை இல்லை. எங்கள் தாய் மட்டும் ஸ்ரீ சாயில் ஈலாமிருதம் படிப்பார். எங்கள் தாய்க்கு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தது. அது குணமானால் பாபாவை நம்புவேன் என்று எண்ணிக்கொண்டு அந்த புத்தகத்தை பாராயணம் செய்தேன். பாராயணம் நிறைவடையும் முன்பே அம்மாவுக்கு நோய் குணமடைந்தது. எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அப்போதிலிருந்து ஸ்ரீ சாயில் ஈலாமிருதம் பாராயணம் செய்தால் எனக்கு தினசரி கிரமம் ஆயிற்று. ஒரு நாள் சாயி கனவில் என தாத்தாவை போல் காட்சி அளித்து, நேற்று முழுதும் பசியால் துன்பப்பட்டேன் தெரியுமா, நைவேத்தியம் அளிக்கவில்லையா என்றார். விழுப்பு வந்தவுடன் அன்று சாயிக்கு நைவேத்தியம் அளிக்க மறந்து விட்டேன் என்பது நினைவு வந்தது. அதற்கு 3வது நாள் ஆரத்தி பாடாமல் தூங்கிவிட்டேன். அன்றிரவு சாயி கனவில் தோன்றி எல்லாவற்றையும் மறந்து போகிறாயே, ஆரத்தி பாடுவதை விட்டுவிட்டாயே என்று கண்டித்தார். பின்னர் மார்ச் மாதத்தில் மாஸ்டர் திரு இ. பரத்வாஜா அவர்களை தரிசனம் செய்தபோது ஆகாரத்தில் நமக்கு மிகவும் விருப்பமான பதார்த்தத்தை பாபாவுக்கென்று விட்டுவிட்டு அதை தின்னுவதை நிறுத்திவிட்டு பாராயணம் செய்தால் நாம் வேண்டிக் கொள்வது நிறைவேறும் என்றார். என் தாய்க்கு சர்க்கரை வியாதி குணமாக வேண்டும் என்று நான் அவ்வாறே செய்தேன். சாயி கனவில் தோன்றி உப்பு உண்ணுவதை நிறுத்த வேண்டும் என்றார். மீண்டும் ஜூலை மாதத்தில் கனவில் தோன்றி அந்த நியமத்தை விட்டுவிட்டு ஸ்ரீ சாயி லீலாமிருதத்தை 7 முறைகள் பாராயணம் செய்ய சொன்னார். செப்டம்பர் 8ஆம் தேதி ஹைதராபாத் போய் கொண்டிருந்தேன். ரிசர்வேஷன் லிஸ்டில் எனது வயது 19க்கு பதிலாக 69 என்று வந்திருக்கவே டிக்கெட் கலெக்டர் 3 ரூபாய்கள் அபராதம் கட்ட சொன்னார். என்னிடம் 50 ரூபாய்களே இருந்தன. நான் செய்வதறியாமல் நிற்கையில் எவரோ ஒரு பெண்மணி எனக்காக
55 ரூபாய்கள் கட்டி என் கையில் 10 ரூபாய்களை வைத்து, இதை செலவுக்கு வைத்து கொள்ளம்மா என்று கூறினாள். அவரது விலாசம் கேட்டபோது கூறாமல் உன் திருமணத்துக்கு வருவேன் என்று கூறி இறங்கி போய்விட்டாள். எனது முகவரி தெரியாமல் என் திருமணத்துக்கு வரவேண்டுமென்றால் அந்த பெண்மணி பாபாவாகவே இருக்க வேண்டும் என்று பின்னர் தோன்றியது. செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 4 மணிக்கு ஷிரடியில் தூக்கத்திலிருந்து விழித்தபோது சளி, இருமல் ஆகிய தொல்லைகளால் எழக்கூட முடியவில்லை. புனிதமான வியாழக்கிழமை என்று ஷிரடி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ சாயி லீலாமிருதம், ஸ்ரீ குருசரித்திரம் முதலிய புனித நூல்களை பாராயணம் செய்ய முடியாமல் போயிற்றே என்று அழுது கொண்டே படுத்திருந்தேன். தூங்கி போன நான் 6 மணிக்கு கனவிழித்த போது எனக்கு எந்தவித நோயும் இல்லை. மகிழ்ச்சியோடு பாராயணம் செய்தேன். ஜெய் கிருஷ்ணவேணி, பாடேரு. சின்னவனாக இருக்கும் போதிருந்தே நான் தேவி பூஜை செய்வது வழக்கம். பாபாவை பற்றி எதுவும் தெரியாது. சமீபத்தில் 1987 நாங்கள் ஷிரடிக்கு போனோம். நான் சாயியிடம் பாலையாக தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அன்று மாலை பஜனைக்கு முன்பு பாபா அவ்வாறு தரிசனம் அளித்தார். ஆயினும் எனக்கு பாலையும் சாயியும் ஒருவரையா என்று சந்தேகம் எழுந்தது. அப்போது எவரோ ஒரு கிழவர் வந்து, துவாரகா மாயி என்றால் என்னவென்று கருதுகிறாய்? மாயி என்றால் அம்மா என்று பொருள். சாயி, காயத்ரி, பாலா எல்லோரும் ஒன்றே. இது கூட சக்தி பீடமே என்றார். பின்னர் எங்களுக்கு லெண்டி தோட்டத்தில் அயோத்தியா ஷிரடியில் தீவிரமான சாதனை செய்து வந்த ஒரு பிரம்மச்சாரி இளைஞர் எதிர்பட்டு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, இது உமக்காக அம்மா கொடுத்தாள் என்று கூறி சென்று விட்டார். பின்னர் மாஸ்டர் அவர்களை சந்தித்த போது அவர் தியானம் செய்யும் போது அந்த துணியை போர்த்தி கொண்டால் ஏகாகிரத்தை ஏற்படும் என்று எனக்கும் 70 வயதான என் தாய்க்கும் இத்தகைய அனுபவம் ஏற்பட்டது. பின்னர் சிறிது காலத்தில் நான் வேண்டிக் கொண்டபடி எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்த போதும் ரிலீவர் எவரும் கிடைக்கவில்லை. வருத்தத்துடன் சாயியிடம் பிரார்த்தித்தேன். அன்றிரவு கனவில் எவரோ 3 முறை குரு சரித்திர பாராயணம் செய் என்றார். 3 முறை பாராயணம் செய்து முடிக்கவும் ரிலீவர் வந்து என்னை ரிலீவ் செய்யவும் சரியாக இருந்தது. ஜே. விஸ்வேஸ்வரய்யா ராவ், பாடேரு. எங்கள் ஊரில் ஒருவருக்கு சந்ததி ஏற்படாத காரணத்தால் 2ஆம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த போது அவரது மனைவி மனம் கலங்கி போய் தனது வாழ்வை முடித்து கொள்ள தீர்மானித்து விட்டாள். அப்போது நான் பாராயணம் செய்யும் ஸ்ரீ சாயி லீலாமிருதம் புத்தகத்தை அவளுக்கு கொடுத்தேன். அவள் சத்தையோடு பாராயணம் செய்து வர அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களுக்கு பெரிய சாயி பாபா, சின்ன சாயி பாபா என்று பேர் வைத்து சாயியை கொண்டாடுகிறார்கள். அவ்வாறே உத்தியோகம் இல்லாமல் துன்பப்பட்ட கிருஷ்ணா ரெட்டி தம்பதிகளுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். பாராயணம் செய்த பிறகு அவருக்கு உபாத்தியாயர் வேலை கிடைத்தது. எம். ரங்கையா, கன்னவரம். 1983ஆம் ஆண்டில் எனக்கு வயிற்று வலி, வயிற்றில் ஏதோ புரட்டுவதை போல உணர்வு ஏற்பட்டு மிகவும் துன்பப்பட்டேன். டாக்டர்கள் அறுவை சிகிச்சை ஒன்றை வழியென்றும் அது செய்த பிறகு கூட நான் பிழைப்பது சந்தேகம் என்றும் கூட கூறி ஆபரேஷனுக்கு சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றனர். ஒரு நாள் நான் பெரிய பையன் பாபா கோவிலுக்கு போனபோது அங்குள்ளோர் படித்து கொண்டிருந்த பாபா லீலைகளை கேட்டுவிட்டு வந்து என்னிடம் பாபாவையே வேண்டிக் கொள்ள சொன்னான். எவ்வளவு தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்தாலும் பலனின்றி போயிற்று. பாபாவால் மட்டும் என்ன செய்ய முடியும் என்றே நினைத்தேன். அன்றிரவு 1984 டிசம்பர் 25 எனக்கு பாபா கனவில் டாக்டர் உருவில் காட்சி அளித்தார். அவர் அருகில் பெரிய பொட்டு வைத்து கொண்டு மஞ்சள் நிற புடவை அணிந்த ஒரு லேடி டாக்டர் நின்றிருந்தார். அவர் என்னை பெஞ்சு மீது படுக்க வைத்து எனது வயிற்றை பரிசோதித்து, உனக்கு இஷ்டமானது என்ன என்று கேட்டார். எனக்கு பருப்பு வகைகள் இஷ்டம் என்றேன். அதனால தான் உனக்கு இந்த துன்பம் என்றார் அவர். இதற்கு டாக்டர் டென்னிஸ் பந்தை விட பெரிய அளவு கட்டியொன்றை நீக்கி எனக்கு காட்டி, இதை நீக்கிவிட்டேன், இனிமேல் உனக்கு துன்பம் இருக்காது, நாளை கொஞ்சம் வலி இருக்கும், நாளை மறுநாள் சாதம் சாப்பிடு என்றார். எனக்கு விழிப்பு ஏற்பட்டு பார்த்தால் நேரம் 5 மணி. என் வயிற்றின் மீது நீளமான தழும்பு காணப்பட்டது. அடுத்த நாள் இரவு அந்த டாக்டர் மறுபடியும் கனவில் தோன்றி, நாளை ரசசாதம் சாப்பிடு என்றார். அன்றிலிருந்து எனக்கு அந்த வலியும் வாந்தியும் இல்லை. எம். வி. சௌபாகியலட்சுமி, ஒங்கோல்.
நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு என்னை போன்ற எளியவர்களுக்கு ஒளியும் வழியும் காட்டுகிறீர்கள். இந்த சம்சாரம் என்ற கூட்டுக்குள் வெந்து கொண்டிருக்கும் எனக்கு ஸ்ரீ சாயி லீலாமிருதம் அமோகமான தெய்வீக ஒளியை காட்டிற்று. எம் கமலாகுமாரி. சாயியின் அருளால் எனது மனைவி ஸ்ரீ சாயி பாபா ஜீவித சரித்திரம் 9 முறையும் ஸ்ரீ குரு சரித்திரம் 9 முறையும் பாராயணம் செய்து அக்கல்கோட்டு சுவாமி சரித்திரம் படித்து கொண்டிருக்கும் போது கனவில் ஒரு மகான தரிசனம் அளித்து 2 மாம்பழங்களை அருளினார். மறுநாளை நாங்கள் ஆசைப்பட்டபடி எங்களுக்கு மகன் பிறந்தான். ஸ்ரீனிவாசுலு, சூலூர்பேட்டா. 1981ஆம் ஆண்டு ஜனவரியில் மகர சங்கராந்திக்கு ஐயப்ப சுவாமியின் தரிசனத்துக்கு போக தீர்மானித்து மாலை போட்டு கொண்டேன். இந்த தீட்சை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஸ்ரீ சாயி லீலாமிருதம் ஸ்ரீ குரு சரித்திரமும் பாராயணம் செய்தேன். பிறகு வானில் புறப்பட்டு ஒரு நாள் விடிகாலை கால்நடையாக மலைக்கு போக வேண்டிய இடத்தை அடைந்தேன். சிறிது தூரம் போன பின் மலையை பார்த்தாலே மேலே போக முடியுமா என்ற பயம் தோன்றியது. அப்போது எனக்கு வயது 49 வயது. மொத்தம் 45 மைல்கள் நடக்க வேண்டி இருந்தது. மாலை 6 மணிக்கு நாங்கள் செல்லும் வழி குறுகலாக ஆகிவிட்டது. மிகவும் ஜாக்கிரதையாக போக வேண்டும். இருள் பரவிற்று. எனக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டு என் சாயி என் நினைவுக்கு வந்தார். காலை எடுத்தால் 2வது அடி வைப்பது எவ்வளவோ சிரமமாக இருந்தது. சில கணங்களில் கையில் தடியை பிடித்து கொண்டு காலில் ரப்பர் செருப்பணிந்த ஒரு கிழவர் என்னை சந்தித்து என்னை இடது கையை அவரது இடுப்பில் வைத்து கொண்டு பயமில்லை, என் பின்னால் நட என்றார். அவரது இடுப்பில் என் கையை வைத்தவுடனே எனக்கு களைப்பு மொத்தம் நீங்கிவிட்டது. 6 மணி நேரத்தில் மின்சார விளக்குகள் ஒளிரும் ஒரு விசாலமான பிரதேசத்தை அடைந்தோம். தற்செயலாக என் கை அவரது இடுப்பிலிருந்து நழுவியது. அவர் என்னுடன் வருகிறார் என்று எண்ணி சில அடிகள் வைத்த பிறகு அவருக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அவரை எங்கும் காணவில்லை. ஸ்ரீ சாயிநாதரே அந்த உருவத்தில் வந்து என்னை அந்த கஷ்டமான வழியை கடக்க செய்து பின் மறைந்து விட்டார். இறுதியில் சுவாமி சந்நிதியில் படிகளுக்கருகில் முன்னேறுகையில் அந்த ஜன நெரிசலில் எனக்கு மூச்சு திணறி அவை எனது இறுதி கணங்களோ என்று தோன்றின. அந்த நெருக்கடியில் சிலர் கீழே விழுந்து விட்டனர். சிலரது இருமுடிகள் கீழே விழுந்தன. ஆனால் நான் எப்படியோ படிகளை அணுகி தேங்காய் உடைத்தேன். பின்னர் கண்மூடி திருப்பதற்குள் நான் 18வது படியின் மேல் இருந்தேன். அங்கு எப்படி நான் வர முடிந்தது என்று எனக்கே ஆச்சரியமாய் இருந்தது. சுவாமியை தரிசித்து கொண்டு நலமாக வீடு திரும்பினேன். தயாள் சரண், கர்னூல். நான் சிறுவயதிலிருந்தே ஸ்ரீ சாயியை வணங்கி வந்தாலும் அவர் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை. தவிர சாயியை இந்து தேவதைகளின் அவதாரமாக எண்ணுவது எனக்கு பிடிக்கவில்லை. 1986ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஸ்ரீ சாயி லீலாமிருதம் பாராயணம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் என் மனதில் சில சந்தேகங்கள் இருந்தன. நம் ரிஷிகள் சம்ஸ்கிருதத்தில் எழுதிய இராமாயணம் போன்ற நூல்கள் மந்திரங்களால் நிரம்பியவை. குரு உபதேசத்துக்கு பிறகு அத்தகையவற்றை பாராயணம் செய்தால் பலன் உண்டாகுமே தவிர ஒரு முஸ்லிம் பக்கீரை பற்றிய சரிதத்தை, அதுவும் மாஸ்டர் ஸ்ரீ பரத்வாஜா போன்ற சாதாரண மனிதர் தெலுங்கில் எழுதிய புத்தகத்தை படித்தால் பலன் ஏதாவது இருக்குமா? இதே எனது சந்தேகம். பாராயணம் தொடங்கிய 4 தினங்களில் எனக்கு கனவில் சிவலிங்கத்திலிருந்து ஈஸ்வர், அவரிடமிருந்து நரசிம்மசுவாமி தரிசனம் அளித்து தெலுங்கில் எழுதப்பட்ட மாஸ்டருடைய புத்தகங்கள் பலன் கொடுக்குமா என்ற சந்தேகத்தை விடு, தவறாமல் பலன் கொடுக்கும். ஸ்ரீ சாயி லீலாமிருதம், ஸ்ரீ குரு சரித்திரம் ஆகியவை மட்டுமின்றி அவரது மற்ற புத்தகங்களை கூட படிக்க வேண்டும் என்று கூறி ஏதோ சில புத்தகங்களை என் கையில் வைத்தார். பின்னர் என் மகளுக்கு கூட சாயி விக்கிரகத்திலிருந்து பாபா வந்து ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியாக மாறி போனதாக கனவு ஏற்பட்டது. ஸ்ரீ சாயி லீலாமிருதம், ஸ்ரீ குரு சரித்திரம் பாராயணம் குறித்து சாயி பாபா தானே ஏதும் கூறாமல் நான் எந்த இந்து தெய்வங்களை ஆராதிக்கின்றேனோ அந்த தெய்வங்களே சுயமாக வந்து கூறுதல், அந்த தெய்வங்களும் சாயிபாபாவும் ஒன்றே என்று நிரூபித்தல் ஆகும். இதன் பின் என் சந்தேகங்கள் யாவும் மறைந்தன. ஸ்ரீ சாயி லீலாமிருதம் பாராயணத்தால் எனக்கு மட்டுமே என்று மற்றவர்களுக்காக நான் செய்த பாராயணங்கள் கூட உடனடியாக பலனளிப்பது எனது அனுபவம். திரிகூடம் நடராஜ பாபா, கர்னூல்.